உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய், முருகதாஸ் இருவரும் இணைந்து கடந்த தீபாவளிக்கு ரசிகர்களுக்கு விருந்தளித்த படம் தான் சர்க்கார். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வெளியிட்டாங்க. இந்த படத்தின் வசூல் 252 கோடிகளை அள்ளியது. தளபதி தொடர்ந்து 250 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை கொடுத்ததால் இதனை ரசிகர்கள் ஆரவாரமா கொண்டாடி வந்தாங்க. முதலில் இந்த படத்தின் போஸ்டருக்கு பிரச்சனை வந்தது. அதை தளபதி ரசிகர்கள் தங்களது டிபியாக மாற்றி மாஸ் காட்டி வந்தாங்க. இதனை தொடர்ந்து படம் வெளிவந்த நிலையில் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டு இதனால் சில காட்சிகள் நீக்கப்பட்டது. இது போன்ற பல பிரச்சனை வந்தாலும் அதனை எல்லாம் உடைத்து 50 நாள் விழாவை கொண்டாடினாங்க. தற்போது இந்த படம் இன்றுடன் 100வது நாள் எட்டியிருக்கு. இதற்கான கொண்டாட்டம் ஏற்கனவே தொடங்கிட்டாங்க ரசிகர்கள். இந்த படம் பிரபல தொலைக்காட்சியில் போடப்பட்டது. சர்க்கார் படத்தால அந்த வாரத்தின் டிஆர்பியில் முதல் இடத்தை பிடித்தது அந்த தொலைக்காட்சி. இதை சமூகத்துல கொண்டாடினாங்க ரசிகர்கள். இந்நிலையில் தற்போது ரசிகர்கள் 100வது கொண்டாட்டத்திற்காக ஸ்பெஷலான போஸ்டர் ஒன்றை உருவாக்கி வெளியிட்டு இருக்காங்க. தற்போது வலைதள பக்கத்துல மாஸ் காட்டிட்டு வருது. பல போஸ்டர்கள் 100வது நாளுக்காக வெளியிட்டு வராங்க ரசிகர்கள். தற்போது அதுதான் ட்ரெண்டிங்ல இருந்து வருது. தளபதி 63 படத்தை பற்றிய அப்டேட்டுக்காக காத்திருக்கும் ரசிகர்களுக்கு சர்க்காரின் கொண்டாட்டமும் வந்து கொண்டேதான் இருக்கு. விரைவில் தளபதி 63 படத்தின் டைட்டில் கொண்டாட்டம் ரசிகர்களுக்கு வர இருக்கு. சென்னையில் பரபரப்பாக நடந்து வரும் இந்த படத்தின் ஷூட்டிங்கில் முதலில் சண்டை காட்சியை எடுத்தவர்கள் சமீபத்துல ஓபனிங் பாடல படமாக்கி இருக்காங்க. இதில் சுமார் 100 குழந்தைகளுக்கு மேல் நடனம் ஆடுவது போல பாடல் எடுத்திருக்காங்களாம். தளபதிக்கு அதிகம் குழந்தைகள் ரசிகர்களாக உள்ள நிலையில் அவர்களை கவரத்தான் இப்படி ஒரு பாடல் எடுக்கப்படுகிறது என கூறப்படுது. இந்த பாடல் மெர்சல் அரசன் பாடலை விட செம லோக்கலான பாடலாம். தமிழ் சினிமாவில் படங்களை பிரம்மாண்டமாக ரசிகர்களுக்கு தருபவர் தான் இயக்குனர் சங்கர். இவரது இயக்கத்துல வெளிவந்த படங்கள் எல்லாமே வெற்றி கண்டிருக்கு. தற்போது இவர் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் லைகா நிறுவனத்தின் பிரம்மாண்டமான தயாரிப்பில் இந்தியன் 2 படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த படத்திற்காக பல நடிகர்கள் இணைந்து வராங்க. இந்த படத்தில் முதலில் காஜல் அகர்வால், சித்தார்த், டெல்லி கணேஷ் போன்ற பிரபலங்கள் இணைந்து வரும் வேளையில் தற்போது ஆர்ஜே பாலாஜியும் இந்த கூட்டணியில இணைஞ்சிருக்காரு. இந்தியன் படத்தின் முதல் பாகத்தில் சேனாதிபதியை பிடிக்கும் அதிகாரியாக நெடுமுடி வேணு நடிச்சிருப்பாரு. இந்தியன் 2விலும் நெடுமுடி வேணு அதே கதாபாத்திரத்துல நடிக்க அவருக்கு உதவியாளராக ஆர்ஜே பாலாஜி நடிக்க இருக்காரு என்று சொல்லப்படுது. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இந்தியன் 2 படம் அடுத்த ஆண்டு வெளியிட திட்டமிட்டப்பட்டிருக்காம். மேலும் இந்த படத்தின் படப்பிடிப்பு 8 நாடுகளில் எடுக்க முடிவு செஞ்சிருக்காம் படக்குழு. சங்கர் இந்த படத்தில் சில முக்கிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இருக்காராம். இந்த படத்திற்காக பிரம்மாண்டமாக செட்டும் போட்டு ஷூட்டிங்கும் நடந்துட்டு வருது. தற்போது சென்னையில் நடக்கும் ஷூட்டிங்கில் பல முக்கிய காட்சிகளை எடுக்க இருக்காங்களாம். அதன் பின் படக்குழு வெளிநாட்டிற்கு பறக்க இருக்காங்க. அங்கு பல மாதங்கள் ஷூட்டிங் இருக்கும் என்று கூறப்படுது. ஏற்கனவே சங்கரும் ஒளிப்பதிவாளரும் வெளிநாடுகளில் படப்பிடிப்பு இடங்களை பார்த்துவிட்டு வந்த புகைப்படங்கள் வெளியாக இருந்தது. மேலும் பல நாடுகளில் இந்த படம் எடுக்கப்படுறதால இதற்கான எதிர்பார்ப்பை இப்போது ஆரம்பிச்சிருக்கு. சங்கரின் அடுத்த படத்தில் மிக முக்கிய மாஸ் ஹீரோ நடிக்க இருப்பதாக தகவல் கசிந்திருக்கு. யாராக இருப்பார்கள் என பலரும் ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.